நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலியோட வேர்ஷன். ஸோ டேலியில் வந்து நிறைய டைப் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்குது. வேர்ஷன்னா என்னது? ஒரு வேர்ஷனுக்கும் அடுத்தடுத்த இதில் அப்டேட் ஆகிட்டே வரும். இப்போது எக்ஸாம்பிள் மொபைல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சாம்சங், சோனி அப்படின்ற மொபைல்லாம் இருந்தது. ஸோ முதல்ல பட்டன் டைப் இருந்தது. அதுக்கப்புறம் பட்டன்லேருந்து மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கேமரா கொண்டு வந்தாங்க, ப்ளூடூத்து, அப்புறம் வந்து நெட்டு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து ஒரே வேர்ஷனில் வராது. இப்போது சாம்சங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த பட்டன் டைப்லேயோ இல்லை ஃபஸ்ட் இருந்த ரிலையன்ஸ் மொபைல்லையோ உங்களுக்கு வந்து பட்டன் டைப்லேருந்து டேரெக்டாக வந்து இப்போ இருக்க மொபைல் வந்திருக்காது. ஸோ ஒரு இதுலேயும் ஒரு வேர்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் டேலியும். ஃபஸ்ட்டு 4.5 அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4.5 அப்படின்றது வந்து முதல்ல கொடுத்த அந்த வேர்ஷன் நேம். நீங்கள் எந்த ஒரு இது எடுத்தாலும் பாருங்கள், அந்த சாஃப்ட்வேரில் இல்லை அந்த இதெல்லாம் பாருங்கள், செக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ நம்பர் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா வேர்ஷன் நம்பர். அது வந்து கண்டுபிடிச்ச அந்த இதில் இருக்கும். 1.7.5 இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஜஸ்ட் நேம் மட்டும் பார்ப்போம், அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது என்னென்னா அடுத்தடுத்த இதில் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு 4.5. 4.5 வந்து டாஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டமில் டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து டாஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். டாஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது தான் முதல்ல கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால் மவுஸ் தான் இருக்காது. மவுஸ் இல்லாமல் வெறும் என்ன பண்ணாங்கன்னா கீபோர்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கமாண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை சேவ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து காப்பி கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணுன்னா எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நேம் தான் 4.5ல் டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டாஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம். அதில் என்ன படித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, வெறும் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். அக்கௌண்ட்ஸ்னால் என்னது? பர்ச்சேஸு, சேல்ஸு அந்த மாதிரி போட்டது மட்டும்தான், அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் என்ட்ரி போட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 88ல். ஸோ 88ல் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னவங்களுக்கு 88ல் தான் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 88ல் முதல்ல அந்த வேர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. 4.5 முடித்தோடனே அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அடுத்த வேர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.0. 5.0 அப்படின்றது என்னென்னா ஆண்டர்ப்ரூனர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்ப்ரூனர்னால் என்னது? ஒரு ப்ரொப்ரேட்டரை தான் ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா டாஸ்ன்றதுக்கு பதிலாக அப்போ அதுக்கப்புறம் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் பில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க விண்டோஸு. ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு 95லேருந்து. அப்போ தான் விண்டோஸுன்ற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா கொண்டு வந்தாங்க. முதல்ல டாஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாங்கன்னா விண்டோஸ்லேயும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது. இப்போ நீங்கள் படிக்கிறதுல இதெல்லாம் விண்டோஸ் தான், இந்த பார்ட் எல்லாம் விண்டோஸ் தான், இந்த டெஸ்க்டாப் இருக்கிறதெல்லாம் விண்டோஸ் தான், இதெல்லாம் விண்டோஸ் தான். ஸோ அதில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதில் என்னென்ன அவைலபிள் மாடல் இருந்ததுன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, இன்வென்ட்ரி ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. அக்கௌண்ட்ஸ்னால் வெறும் நீங்கள் போடுற அந்த என்ட்ரிஸ், பர்ச்சேஸு, சேல்ஸு. இன்வென்ட்ரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்டாக் சம்மந்தப்பட்டது. நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், மானிட்டர், டிவி, ஃபோன், இதெல்லாம் இன்வென்ட்ரி, ஸ்டாக் சம்மந்தப்பட்டது. இது எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1998. நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அது சில்வர்லேயும் போகலாம் இல்லை கோல்ட்லேயும் போகலாம், அது காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 5.0 இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஆண்டர்ப்ரூனர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்ப்ரூனர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா அவர் ஆஃபீஸில் அவருக்கு தேவையான அந்த அக்கௌண்ட்ஸை மட்டும் எடுத்து படிக்கிறது தான் ஆண்டர்ப்ரூனர். அதுக்காக ஒரு வேர்ஷனை கண்டுபிடிச்சாங்க, அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் 5.0க்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5.4 இதுக்கும் பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே பார்க்குறது, ஒரு சேஞ்சஸும் இருக்காது எக்ஸப்ட் இந்த நம்பர் மட்டும்தான். 5.0, 5.4 இந்த நம்பரை தவிர மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். மேபி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனால் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறீங்க, அந்த பொருள் நல்லா இல்லைன்னா அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, வேறு மாற்றிட்டு வருவீங்க, இல்லை கண்டிப்பாக சஜஸ்டாவது பண்ணுவீங்க.
இது நல்லா இல்லை, நெக்ஸ்ட் டைம் இது விற்காதீங்க, வேறு பொருள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லுவீங்களே. அதே மாதிரி இந்த வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டேலி பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி ஆகலை. அது வந்து அவங்க பண்ண தப்பு கிடையாது, அந்த சாஃப்ட்வேரில் இருந்த எரர்ஸ்னால அவங்க என்ன என்ட்ரி போட்டாலும் டேலி ஆக மாட்டேங்குது. அப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா எல்லாமே காசு கொடுத்து ஒரிஜினல் வெர்ஷன் வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்பி போய் அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் என்ன கரெக்ஷன் இருந்ததோ அந்த எரர்ஸ் எல்லாம் திரும்பியும் டீபக் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த எரர்ஸ்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் 5.4 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 4.5க்கு அப்புறம் 5.0 அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு அந்த வேர்ஷன் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கரெக்டாக இல்லை, டேலி ஆகலை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாஸ் தான், அது வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணதுனால இதில் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பார்ட் கிடையாது, டேலி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதில் வரும்போது கண்டிப்பாக டேலி ஆகணும், அப்போ தான் அவங்க போடுற யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் சிஸ்டமும் ஒர்க் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 5.0ல் வந்து ஒர்க் பண்ண முடியலன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா 5.4ல் எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 5.4ல் யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் அந்த வெர்ஷனை ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா 6.3. ஸோ ஒரு வெர்ஷன் பாருங்கள் 5.4ல் வந்தது, அதுக்கப்புறம் 6.3. அது எந்த வருஷம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2001. ஓகேங்களா. இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்ற பார்ட் கொண்டு வந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸ்டெண்டட் என்டர்பிரைஸ் சிஸ்டம்னா அவங்க வச்சுருந்த சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணாமல் அதே இடத்துலையே வேறு ஒரு அந்த ரூம்லேயோ இல்லை வேறு ரூம்லேயோ சிஸ்டமை கனெக்ட் பண்ணி சர்வர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சிங்கிள் யூஸரில் யூஸ் பண்ண சிஸ்டமை தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வெர்ஷனில் வரும்போது ஏன் சிங்கிள் யூஸரில் மட்டும் பண்ணுறீங்க, அப்போ ஒரு சிஸ்டமை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மற்ற 2 சிஸ்டமை மற்ற ஒரு 10 சிஸ்டமை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்டெண்டட் என்டர்பிரைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் யூஸ் பண்ணாங்கன்னா விண்டோஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, அப்புறம் ஓடிபிசி. இது வந்து ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சர்வர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஃபீச்சர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதான் இது. அப்போ வெறும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்புறம் ஓடிபிசியும் கொண்டு வந்தாங்க. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி இருக்கும், இன்வென்ட்ரி ஒன்லி இருக்கும், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி போட்டிருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி மட்டும்தான் இருக்கும், இன்வென்ட்ரி ஒன்லி இருக்காது. ஏன்னா எப்படியும் ஒருத்தங்க இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் நான் வந்து மானிட்டர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி என்ட்ரியை போட முடியாது. அப்போ மானிட்டர் எதோட சம்மந்தப்பட்டது, ஒன்று பர்ச்சேஸு இல்லைனா சேல்ஸு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இன்வென்ட்ரி மட்டும் நான் யூஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இன்வென்ட்ரி மட்டும் அதில் இருக்காது. அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, அப்புறம் ஓடிபிசி 3. அக்கௌண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ்க்கு நான் கேஷாக வாங்கினேன்னு சொல்லலாம், ஆனால் என்ன பொருள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்வென்ட்ரிக்கு அப்படி கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த இன்வென்ட்ரி இல்லாமல் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து ஓடிபிசியும் போட்டிருக்காங்க. அப்போ ஓடிபிசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 அந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்டகிரேட்டட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, IES. இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கும் அடுத்த கம்பெனிக்கும் உள்ள இன்டகிரேட்டட். இப்போ இங்கே ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, பிரான்ச் வேறு இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணது தான் இந்த வெர்ஷன் 7.2ல் இன்டகிரேட்டட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன் IES அப்படின்னு சொல்கிறாங்க, விண்டோஸ் லினக்ஸ். அப்போ விண்டோஸ் மட்டும் இல்லாமல் இது 2005ல் வந்தது. இப்போ விண்டோஸ் மட்டும் இல்லாமல் லினக்ஸ் அப்படின்ற பார்ட்டும் வந்து சேர்ந்து வந்தது. அப்போ லினக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், அது ஒரு கமாண்ட் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது லைனஸ் டார்வல்ஸ் அப்படின்றவங்கள கண்டுபிடிக்கப்பட்டது. விண்டோஸ் வந்து பில்கேட்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் சிடி வாங்கி போட்டு தான் இதை யூஸ் பண்ணணும், காசு கொடுத்து தான் வாங்கணும். லினக்ஸ் அப்படி கிடையாது, ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் வாங்கலாம், காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா விண்டோஸுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அப்போ லினக்ஸ்க்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா 7.2 வெர்ஷனில் 2005ல் இதையும் அப்படியே சேர்த்து சப்போர்ட் பண்ண கொடுத்தாங்க. அதில் என்னென்ன இருந்ததுன்னா ஆல்ரெடி இருந்த டேலி 6.3, இதை வந்து ஆசின் டேலின்றதை நான் எழுதுறதுக்கு இடம் இல்லைனாலும் போட்டிருக்கேன். அதில் என்னென்ன வரும்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, ஓடிபிசி, அதுக்கப்புறம் வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ், அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் டிடிஎஸ், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். எந்த வருஷம் 2005, புரியுதுங்களா. ஸோ இது வந்து 7.2 வெர்ஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 8.1 வெர்ஷன் அப்படின்றது வந்தது, விண்டோஸ் லினக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு,
என்ன அப்படின்னா அந்த பேரோல், பாயிண்ட் ஆஃப் சேல் அதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே அடுத்த வருஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் 9.0 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 9.0ன்றது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ERP. அப்போ ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு, இப்போ இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது, பெங்களூரில் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இது சர்வர் மூலிமா கனெக்ட் பண்ணனால அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து யூஸ் பண்ணது விண்டோஸ் லினக்ஸ் அப்படின்ற பார்ட்டு. அதில் டேலி 7.2ல என்னென்னது ஆல்ரெடி இருந்த அந்த அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, ODBC, அதுக்கப்புறம் VAT, VAT, TDS, சர்வீஸ் டேக்ஸோடு சேர்த்து FBT அப்படின்னு சொல்லுவாங்க. FBTனா வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸோட மீனிங் என்னென்னா, ஒரு பார்டர்லேருந்து அடுத்த பார்டருக்கு வரீங்கன்னா அந்த ஃப்ரிஞ்ச் அப்படின்ற வேர்டோட மீனிங் வந்து பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லையிலேருந்து அடுத்த எல்லைக்கு வரீங்கன்னா அது வந்து பார்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூலக்கடை எல்லை ஆரம்பம், இல்லை மாதவரம் எல்லை முடிவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பேரோல், ஒரு கம்பெனியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற, இப்போ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட் இருக்கோ அதே மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணுற எல்லா பேரோலும் இதில் தான் வரும். அண்ட் தென் பாயிண்ட் ஆஃப் சேல் பண்ணும்போது என்னென்ன தேவைன்ற பாட்டோ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அது ஃபாலோ பண்ணாங்க. அது 2007. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஜிஎஸ்டி ஏன் இந்த வெர்ஷன் அவங்களுக்கு புது வெர்ஷன் எடுக்கலை அப்படின்னா அதில் நிறைய அப்டேட் பண்ணிட்டே வராங்க. அதனால் அது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே சேம் தான். இந்த பேஸ் வரக்கூடிய டேலி எல்லாம் சேம் தான், ஜிஎஸ்டி மட்டும் சேர்ந்து வந்திருக்கும் அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 4.5 அது DSS சொல்கிறாங்க. டாஸ்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த இயர் ரிலீஸ் பண்ணாங்க? 88. அப்புறம் 98ல் 5.0 ஆண்டர்ப்ரோனர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், EIS. அது வந்து விண்டோஸு, அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, இன்வென்ட்ரி ஒன்லி, அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5.4 ஆண்டர்ப்ரோனர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், EISன்னு சொல்கிறோம். அதே தான் பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர் வெர்ஷன் இது திரும்பி ரிப்பீட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த வெர்ஷன் 6.3 எக்ஸ்டெண்டட் என்டர்பிரைஸ் சிஸ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா EES அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே தான், ODBC எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு 2001. அப்புறம் நெக்ஸ்ட்டு 7.2ன்றது இன்டகிரேட்டட் என்டர்பிரைஸ் சொல்யூஷன், IES, விண்டோஸ் லினக்ஸோட ஆட் ஆச்சு. ப்ரீவியஸாக இருக்க வெர்ஷனோடு சேர்த்து VAT, TDS, சர்வீஸ் டேக்ஸ். எந்த வருஷம்? 2005. ஸோ 8.1 அவங்க எதுவுமே கொடுக்கல. 9.0ல ERP, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ERP. இதுதான் இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது இதுதான். அதில் விண்டோஸ் லினக்ஸு, ஆல்ரெடி இருந்த அந்த அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி, ODBC, TDS, VAT, சர்வீஸ் டேக்ஸ் அதோடு சேர்த்து FBT, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், பேரோல், பாயிண்ட் ஆஃப் சேல், அது 2007ல். ஸோ இதெல்லாம் வந்து வெர்ஷன் நம்பர்ஸை பாருங்களேன், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு 4.5 இந்த வெர்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ 5.4, அதுக்கப்புறம் 6.3, அண்ட் தென் 7.2, அப்புறம் 8.1, அப்புறம் 9.0. நீங்கள் கொஞ்சம் கீனாக கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது துல்லியமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.9 டிஃப்ரென்ஸ் வரும். இதிலேருந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா 0.9 டிஃப்ரென்ஸ் வரும். ஆட் பண்ணாலும் 9 வரும். 6 + 3, 7 + 2, 8 + 1, 9 + 0 எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெர்ஷன்லையும் ஆட் பண்ண 9 வரும். மேபி அவங்க நியூமரிக்கல் மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இல்லை ஜென்ரலாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வெர்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு 5.0. அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள் 5.4, 6.3, 7.2 அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதுதான் டேலியோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது பாருங்கள். இது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ. fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.